ஏயா மாடம் எனப்படுவது சாந்தினால் பூசப்படுவது. அழுவம் என்பதன் பொருள் கடல். கடலில் துறைமுகம் அறியாமல் கலங்குவன மரக்கலன்கள். தூண் என்னும் சொல்லின் பொருள் மதலை. கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தல். பெரும்பானாற்றுப் படையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திர கண்ணனார். பெரும்பானாற்றுப் படையின் பாட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். மதலை என்பதன் பொருள் தூண். முல்லைப்பாட்டு என்பது எவ்வகை நூல்? பத்துப்பாட்டு. பட்டினப்பாலையின் ஆசிரியர் கடியலூர் உருத்திர கண்ணனார். வங்குல் என்பதன் பொருள் காற்று. மக்கள் எதில் ஏறி வெளிநாடுகளுக்கு சென்றனர்? வங்கத்தில். பெருங்கடல் பிரித்தெழுதுக. பெருமை கூட்டல் கடல். இன்று + ஆயி சேர்த்து எழுதுக. இன்றாயி. எதுகை இடம்பெறாத இணை. இரவு இயற்கை. இது ரெண்டும் தான் இடம்பெறாத இணை. வங்கம் சங்கம் இங்கு சேமாக இருக்குது. உலகு புலவு லாசேவமாக இருக்குது. அசைவு இசைவு. எதுகை இடம்பெறாத இணைன்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் ஆப்ஷன். எல் என்பதன் பொருள் பகல். பதிற்றுப்பத்து எவ்வகையினை சார்ந்த நூல்? எட்டுத்தொகை. நெடுந்தொகை என்று அழைக்கப்படும் நூல் அகநானூறு. நீகான் என்பவர் நாவாய் ஓட்டுபவன். பயணத்தின் வகைகள் 3. பெரிய கடற்படையை கொண்ட அரசன் அவர்கள், அதாவது ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழர் ரெண்டுமே. அப்போ ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி. மருதத்திணை பாடுவதில் வல்லவர் மருத நில நாகனார். தமிழர்கள் சிறிய நீர்நிலையை கடக்க பயன்படுத்தியது ஓடம். தொல்காப்பியர் கடற்பயணத்தை எந்த வழக்கம் என்று கூறுவர்? முன்னீர் வழக்கம். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். பழந்தமிழர்கள் எந்த உயிரினத்தை கடல் வழிகாட்டியாக பயன்படுத்தினர்? பழந்தமிழர்கள் எந்த உயிரினத்தை கடல் வழிகாட்டியாக பயன்படுத்தினர்? ஆமை. கரைதல் என்பதன் பொருள் அழைத்தல். கரைதல் என்பதன் பொருள் அழைத்தல். கீழ்வருவனவற்றில் எது கப்பலின் உறுப்புகள்? அதாவது எறா, பருமல், வங்கு அனைத்தும். காற்றின் திசையறிந்து கப்பல் செல்வதை எந்த நூலில் வெந்நீர் குயத்தினார் குறிப்பிடுகிறார்? புறநானூறு. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை எத்தனை ஆண்டுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும்? 12. தொகுதி என்பது தொகுதினா ஆணி. கப்பல் கட்டும் கலைஞர்களின் பெயர் சமுக்கு. கப்பல் கட்டும் கலைஞர்களின் பெயர் கம்மியர். கப்பல்களை உருவாக்க எந்த துறையில் கணக்கீடு செய்தனர்? தச்சு முலம்.
கப்பலின் தயாரிப்பினை கண்டு வியந்து பாராட்டிய இத்தாலியர். மார்க்கோபோலோ. கப்பல்கள் மூலம் ஏற்றுமதி இறக்குமதி நடைபெற்றது என்பதை கூறும் நூல் பட்டினப்பாலை. பல வகையான கப்பலின் பெயர்களை கூறும் நூல் சேந்தன் திவாகரம். கப்பல் செலுத்துவோரின் பெயர்கள் கப்பலோட்டி, நீகான், மீகான் அனைத்தும். அறிவியல் புனைகதைகளின் தலைமகன் ஜூல்ஸ் வெர்மன். ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தின் ஆசிரியர். ஆழ்கடலின் அடியில் என்ற புதினத்தின் ஆசிரியர் ஜூல்ஸ் வெர்னர். எல்லோருக்கும் எளிதில் பொருள் விளங்கும் சொல் இயற்சொல். பல பொருள் தரும் ஒரே ஒரு சொல் என்பது திரிசொல். வடமொழி என்று அழைக்கப்படும் மொழி சமஸ்கிருதம். விஷம் என்பது எவ்வகை சொல்? வடசொல். பெற்றம் என்பதன் பொருள் பசு. கற்றோருக்கு மட்டுமே விளங்கும் சொல் திரிசொல். மாநகர் என்பது உரிச்சொல். திரிசொல்லின் வகைகள் 2. ரயில் என்பது எவ்வகை சொல்? திரிசொல். ஆங்கர் என்பது எதனுடைய கலைச்சொல்? நங்கூரம். சப்மரைன் என்பதன் கலைச்சொல் நீர்மூழ்கி கப்பல்.